கதிர் அவங்க மாமா 2 பேருமே சேர்ந்து கடை வைக்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது கேட்குறாங்க, "இந்த கடைலாம் ஓகே தான். நல்லா தான் இருக்கு." அப்படின்னு கதிர் சொல்றாரு. "இல்ல இந்த கடை வந்து நல்லா ஓடிட்டு இருந்தது. அவருக்கு இந்த கடைய குடுக்கவே மனசு இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த குடுக்குறவரு சொல்றாரு. "அப்படியா? சரி. இந்த கடை வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஒரு 2 மாசத்துக்கு 5,000 கொஞ்சம் கம்மியா வாடகை வாங்கிக்க சொல்லுங்க." அப்படின்னு கதிர் சொல்றாரு. "சரி நான் பேசி பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே போறாரு. ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு. எல்லா இடத்துலயும் இடம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு கரெக்ட்டா இங்க வந்து கடை வச்சிருக்க? ஓ! அங்க பாரு தனம்மாவோட ஸ்டாண்டு கூட இங்க தான் இருக்கு. அதனால தான் நீ பக்கத்திலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயே கடை வச்சிருக்கியா? அப்படின்னு அவங்க மாமா கேட்கறாரு. ஐயோ! மாமா நீ வேற வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சாதாரணமா தான் கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? உன்ன பார்த்தா எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியலையே! அப்படின்னு உங்க மாமா சொல்றாரு. நீயாவே எதையாவது கற்பனை பண்ணிக்காத மாமா. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரியா? அப்படின்னு சொல்றாரு. சரி, சரி. நான் எதுவுமே கற்பனைலாம் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அங்கருந்து அவங்க 2 பேருமே போறாங்க. ஸ்கூல்ல நிலா பாப்பா வெயிட் பண்ணிட்டுருக்கு. தனம்மா வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டுருக்கு. எல்லா பசங்களும் போயிட்டாங்க. தனம்மா வராங்க. வந்த உடனே சொல்றாங்க, "இங்க பாரு பாப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு, "பரவாயில்ல தனம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏறி உட்கார்றாங்க. "கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ எதுவும் நினைச்சுக்காத பாப்பா." அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தனம்மா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா ஸ்கூல்ல? எனக்கு டெஸ்ட் வச்சாங்க. நான் எல்லாத்துலயுமே சூப்பரா எழுதிட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா நிலா பாப்பா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா தனம்மா. எல்லாமே நான் நல்லா படிச்சு எழுதுனேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியா? இனிமே நீ எல்லாமே நல்லா படிக்கணும். நீ நல்லா வருவ. உனக்கு படிக்கிற டேலண்ட் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி தானம்மா அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு விடுறாங்க. கதிர அப்படியே பார்க்குறாங்க. தனம் பார்க்கும்போது, "என்ன இங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதுவா ஒண்ணும் இல்ல தனம்மா. இங்க தான் நான் கடை வைக்க போறேன்." அப்படின்னு காட்டுறாரு. "இங்க வைக்க போறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, இங்க தான் வைக்க போறேன். இந்த இடத்த தான் நான் பார்த்துருக்கேன். இங்க தான் ஹோட்டல் வைக்க போறேன்." அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா? சரி, சரி. நீங்க நல்லா வருவீங்க. இது கொஞ்சம் நல்ல இடம் தான். நல்லா தான் போகும்." அப்படின்னு தனம் சொல்றாங்க. அப்ப அவங்க மாமா சொல்றாரு, எல்லாம் நல்லா தான் போகும்மா. எனக்கும் தெரியும்." அப்படின்னு அவங்க மாமா சொல்றாரு. "மாமா நீ வாய மூடிட்டு கம்முனு இருக்கியா?" அப்படின்னு சொல்றாரு. "நான் ஒண்ணும் சொல்லலையே! நல்லா போகும்ன்னு தானே சொன்னேன்." அப்படின்னு சொல்றாரு. சரிங்க. நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணிடுவேன்." அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க. நான் ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு நீங்க கண்டிப்பா வரணும்." அப்படின்னு சொல்றாரு கதிரு. கண்டிப்பா நான் வரேன். இங்க பக்கத்துல தான் என்னோட ஸ்டாண்ட் இருக்கு." "ஓ! அப்படியா? பக்கத்துல தான் இருக்கா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஏன் மாப்பிள உனக்கு எதுவுமே தெரியாதா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்குறாரு. "ஐயோ! மாமா நான் பார்க்கல மாமா." அப்படின்னு சொல்றாரு. "சரி, சரி நான் நம்பிட்டேன்." அப்படின்னு சொல்றாரு. "மாமா நீ வாய வச்சுட்டு சும்மா இருக்கவே மாட்டியா? ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்க. அமைதியா இரு மாமா." அப்படின்னு சொல்றாரு. "சரிப்பா சரி நான் எதுவுமே பேசல." அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு தனம் அங்கேருந்து கிளம்புறாங்க.